எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது மின்சாரத்துறையில இருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 75,000க்கு மேல. ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலுமே இருக்கு. எல்லாமே ஆபீசர் லெவல் போஸ்டிங். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். என்ன படிச்சிருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, என்ன ஏஜ் லிமிட், எல்லாமே. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். NTPCயோட கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சப்சிடரி ஆஃப் NTPC லிமிடெட், அதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். இங்க இருந்து இப்போ ஆபீசர் லெவல் ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒன்று சூஸ் பண்ணுவோம்ல அது. ஸோ அதுல உங்களுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் நாலேஜ், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில், அதாவது கன்சர்ன் சப்ஜெக்ட், அதாவது எந்த போஸ்டோ என்ன குவாலிஃபிகேஷனோ அது ரிலேட்டட்ல. ஸோ இந்த ஆன்லைன் CBT பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா நடக்குது. ஸோ நமக்கு சென்னையில எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னா 500 ருபீஸ்ங்க. SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் உங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் www.ngel.in. ஸோ டேட்டா கேரியர் செக்ஷன்ல போயிட்டு இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டாங்க. வர May 1 வரை உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ணா போதும். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு ஆஃப்லைன்ல சென்ட் பண்ணணும், கொரியர் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல இருந்து இப்போ வேரியஸ் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் இருக்கு. ஸோ இதுலயே பாருங்க உங்களுக்கான ஜாப் லொகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, 2 விதமான போஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியர் ரோல் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து மொத்தமாக 40 வேகன்சி இருக்கு. அதை கம்யூனல் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்க. SCக்கு எவ்வளோ, STக்கு எவ்வளோ, BCக்கு எவ்வளோ, BC MBC DNC BCMனா நீங்க OBCல வருவீங்க, உங்களுக்கு எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி வேகன்சி வைஸ் ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த இன்ஜினியர் வந்து சிவில்ல கேட்கறதுனால BTech சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாமா? பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க இந்த ஃபீல்டு ஏதோ ஒரு ரிலேட்டட்ல. ஓகே, ஜியோடெக், பெயிலிங், அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், டவர் ஸ்ட்ரக்சர், ஸ்விட்ச் யார்டு. ஸோ இது மாதிரி ரிலேட்டட்ல உங்களுக்கு வந்து மினிமம் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. அப் டு 30 இயர்ஸ் வரையும் நீங்க வந்து ஏஜ் லிமிட் இருக்கு. பிளஸ் வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்கு. அதே மாதிரி இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல கேட்குறாங்க. மொத்தமாக 80 வேகன்சி இருக்கு. BTech எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸ்விட்ச் யார்டில் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங்கு, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஏதோ ஒரு இதில் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கும் 30 இயர்ஸ் தான். அப்புறம் மெக்கானிக்கல்ல கேட்குறாங்க இன்ஜினியர்ஸ். 15 வேகன்சி இருக்கு. BTech மெக்கானிக்கல் முடிச்சவங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஃபீல்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான ஜாப் சம்மரியுமே பாருங்க. இன்கேஸ் இந்த ஜாப்ல நீங்க செலக்ட் ஆனா உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட்ல பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. HR டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்ல கேட்குறாங்க. 7 வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க 2 இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன், HRல இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரிலேட்டட்ல முடிச்சதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா MBA வந்து HRல முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டுக்குமே மேண்டேட்ரி. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. ஃபினான்ஸில் 26 வேகன்சி இருக்கு. CA ஆர் CMA முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமா. அப்புறம் ஐடியில் கேட்குறாங்க. BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT முடிச்சவங்களுக்கு இதுக்குமே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 வேகன்சி. அப்புறம் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் இருக்கு. BTech எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த 10 வேகன்சிக்கு. பட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில இருக்கணும். ரெனியூவபிள் எனர்ஜி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, விண்டா இருக்கட்டும், சோலார் இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுல ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த போஸ்ட் ரிலேட்டட்ல சேலரி பாருங்க. ஆனுவல் CTC 11 lakh per annum. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் பேசிக்ஸ்லாம் இருக்கிறாங்க. இனிஷியலா ஒரு 3 இயரும், அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு 2 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் வரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்க இருக்கலாம். நல்ல ஹெல்த், சவுண்ட் ஹெல்த் இருக்கணும். அதாவது பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதையுமே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து எக்ஸ்டென்சிவா ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. செலக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து அப்புறம் உங்களுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இன்டர்வியூ வச்சு அதுக்கு நீங்க எவ்வளவு 100க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இவங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோரில் தான் கேட்டிருக்காங்க. இது ரேட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதில் டெக்னிக்கல் நாலேஜில் நீங்கள் என்ன ஃபீல்டோ, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடில், மெக்னா மெக் ரிலேட்டடில் நீங்கள் என்ன ஃபீல்டோ அது ரிலேட்டடில் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். இது வந்து ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டைப் தான். வர மே 1 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. விருப்பமும் தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது கூட தெரியாமல் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.